இந்த படத்தோட ஹீரோயின ஒரு 5 காட்டு பயலுக ரொம்ப மோசமான நிலையில அவளை ரேப் பண்ணிடுறாங்க. கொஞ்சமா நஞ்சமா மனசு பித்து பிதுங்குற அளவுக்கு அவளை கொடூரமா டார்ச்சர் பண்ணி அவளை ரேப் பண்ணிருப்பாங்க. அதுவும் ஒரு தடவை இல்ல 2 தடவை. இந்த கொடூர சம்பவத்துக்கு அப்புறம் இவளு எப்படி தப்பிச்ச பேரா? அப்படி தப்பிச்சதுக்கு அப்புறம் இந்த 5 பேருமே ரன்ன கொடூரமா பழி வாங்குவா. ஒவ்வொருத்தருமே ஒவ்வொரு வித்தியாசத்துல படு கொடூரமா டார்ச்சர் பண்ணி அவங்கள ஒவ்வொருத்தனா கொல்லுவா. அந்த 5 பேருமே எப்படி எல்லாம் டார்ச்சர் பண்ணி கொண்டிருப்பான் இந்த படத்தோட கதையே. இந்த படத்தோட பேரு ஐ ஸ்வீட் ஆன் யுவர் கிரேவ். 2010 ரிலீஸ் ஆன படம். இந்த படத்தை நீங்க நிறைய சேனல்ல பாத்துருக்க வாய்ப்பு இருக்கு. நம்மளோட வாய்ஸ்ல எப்படி இருக்குன்னு கொஞ்சம் பார்த்து என்ன ஏதுங்கிறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. புதுசா நம்ம சேனல்ல வந்திருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் சிம்பலை கொடுத்து கூடவே இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. பக்கத்துல இருக்க ஹைப்பையும் கொடுத்துருங்க. வாங்க இப்ப இந்த கதைக்குள்ள போகலாம். இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல இந்த படத்தோட ஹீரோயின் கார்ல வந்துட்டு இருப்பா. பேசிக்கா பாத்தீங்கன்னா இவ கதை எழுதுற ஒரு ரைட்டர். எவ்வளவு நாளைக்கு தான் உள்ளூர்ல கதை எழுதுது, கொஞ்சம் வெளியூர் போய் கதை எழுதலாம் சொல்லி இவ பக்கத்து கிராமத்துல ஏதோ காட்டுக்குள்ள ஒரு வீட்டை வேற பிடிச்சிருப்பா. அவள அது ஒரு ஏஜென்ட் மூலமா தான். அப்ப அந்த ஏஜென்ட பாக்குறதுக்காக அவ இடத்துக்கு வந்துறா. அந்த ஆளை பார்த்தா கொஞ்சம் வயசான மாதிரி தான் இருக்கான். அவங்க கிட்ட போய் அந்த அட்ரஸ் கேட்டா அவ ஒரு பேப்பர்ல அம்புக்குறி மாதிரி போட்டு இந்த பக்கம் தான் பொண்ணு வழியை காட்டிடுறான். இவ்வளவு புரியாம அந்த பேப்பர் எடுத்துக்கிட்டு வந்துட்டு இருப்பா. அப்படி வர்ற வழியில ஒரு பெட்ரோல் பல்க பார்த்ததும் சரி வண்டிக்கு பெட்ரோல் பிடிச்சி இந்த அட்ரஸ் வர கேட்கலாம் சொல்லி உள்ள வந்துடுறா. உள்ள வந்து பார்த்தா அந்த இடத்துல 3 பேர் இருப்பாங்க. அதுல ஒருத்தன் மொட்டை போட்டிருப்பான். அப்ப அவனு வண்டிக்கு பெட்ரோல் போட்டிருக்கும் போது அவங்கிட்ட இந்த வீட்டோட அட்ரஸ் கேட்டா இந்த இடமா இது பக்கத்துல தான் இருக்கு, நீங்க இப்படி நேரா போயிட்டு இருங்க, போற வழியில ஒரு குறுக்கு ரோடு வரும், அந்த ரோட்டை பிடிச்சி உள்ள போனீங்கன்னா நீங்க தேடி வந்த வீடு அங்கதான் இருக்குன்னு சொல்லிட்டு இருப்பான். இவன் இப்படி பேசிட்டு இருக்கும்போது இவனோட ஃப்ரெண்ட் 2 பேர் இருப்பாங்கல்ல, அவங்க நம்ம ஹீரோனை வெறிக்க பார்த்துட்டு இருப்பாங்க. இவளை பாத்துறா, என்னடா இப்படி பாக்குறாங்க சொல்லி இவளு பயந்துகிட்டு அவளோட கார் எடுத்துக்கிட்டு நேர ரோட்டுக்கு வந்துடா. அப்படி ரோட்டுக்கு வர்ற வழியில அந்த மொட்டை சொன்ன மாதிரியே குறுக்க ஒரு ரோடு போகும். இவள அந்த ரோட்டுக்குள்ள வந்ததுமே இவ தேடி வந்த அந்த வீட்டுக்கே வந்துடா. அந்த வீட்டை பார்த்ததுமே இவளுக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. ஏன்னா தனிமையான வீடுனா இவளுக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா கதை எழுதுறால, அதனால அந்த வீட்டுக்குள்ள போய் இவளோட திங்ஸ் எல்லாத்தையுமே அரேஞ்ச் பண்ணிட்டு இருப்பான். அந்த வேலையில முடிஞ்சதுக்கு வர பார்த்தா பொழுது வேற சாஞ்சிருது. கையில ஒரு சரக்கு எடுத்துக்கிட்டு லேப்டாப்ல இவனோட லவர்ட்ட வீடியோ கால் பண்ணி பேசிட்டு இருப்பா. அப்படி பேசிட்டு இருக்கும்போது இவ இருக்கிற வீட்டு பக்கத்துல இன்னும் ஒரு சின்ன குடன் மாதிரி இருக்கும். அதோட கதவை யார திறக்கிற மாதிரி சத்தம். இந்த சத்தத்தை கேட்டு போனை வேற கட் பண்ணிட்டு இவ நேரா அந்த இடத்துக்கு வந்துடுறா. அப்ப அந்த வீட்டோட கதை வேற திறந்திருக்கும். இவ்வளவு உள்ள போய் பார்த்தா ஏகப்பட்ட டூல்ஸ் இருக்கும். பக்கத்துல பாய்சர் பாட்டெல்லாம் இருக்கும். இதெல்லாம் என்னடா பார்த்துட்டு திரும்ப அவ இடத்துக்கு வந்துடுறா. அந்த இடத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் இவ லேப்டாப் எடுக்கும்போது கையில சரக்கு வச்சிருப்பால, அது வேற உடம்புல கொட்டிடுது. என்னடா இப்படி ஆயிப்போச்சுன்னு சொல்லி இவ வீட்டுக்குள்ள போய் அந்த துணியெல்லாம் கிளட்டி வாஷ் பண்ணிட்டு இருப்பா. அப்படி வாஷ் பண்ணிட்டு இருக்கும்போது யாரும் தெரியல ஒருத்தர் வீட்டுக்கு வெளியே இருந்து இவள வேற வீடியோ எடுத்துட்டு இருப்பான். கேமராவில ரெக்கார்ட் பண்ணிட்டு இருப்பான். ஆனா இது எதுவுமே கவனிக்காம அவளோட வேலையை பார்த்துட்டு இருப்பா. அதுக்கப்புறம் மறுநாள் காலையில விடிஞ்சதுமே இவ எப்ப போல வாக்கிங் ஜாக்கிங் போவால, அப்படி போற வழியில காட்டுக்குள்ள வந்துடுறா. அப்ப இவ பின்னாடி யாரோ வர்ற மாதிரி இருக்கு. யாரோ இவள ஃபாலோ பண்ற மாதிரி இருக்கு. இவள நின்று பார்த்துட்டு இருக்கும்போது அப்ப அந்த இடத்துல ஒரு பாலடைஞ்சு போன வீடு இருக்கும். இவள உள்ள போய் பார்த்தா அங்க எந்த ஒரு புழக்கம் இல்ல. ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி யூஸ் பண்ண வீடு போல ரொம்ப பாலடைஞ்சு போயிருக்கும். இதெல்லாம் பார்த்துட்டு திரும்ப என்ன செய்றா, இவளோட வீட்டுக்கு வந்துடா. அப்படி வந்ததுக்கு அப்புறம் பாத்ரூம்ல குளிக்கலாம் பார்த்தா பைப்பை திறந்தா ஒரே தண்ணி கழிச்சியா வந்துட்டு இருக்கு. அந்த தண்ணியோட நிறமே வேற மாதிரி இருக்கு. இதெல்லாம் பார்த்து காண்டா என்ன செய்றா, இந்த ஏஜென்சி இருப்பான்ல அவனுக்கு போன போட்டு இந்த மாதிரி ஒரு பிளம்பிங் வர சொல்லிட்டு இருப்பா. அப்படி சொன்னதுக்கு அப்புறம் அந்த போன் வேற கை நழுவி பாத்ரூமுக்குள்ள விழுந்துருது. அதுக்குள்ளதான் பழைய தண்ணி இருக்குமே, அந்த தண்ணிக்குள்ள அந்த போன் விழுமே போனோட சோலி முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் ஒரு பிளம்பிங் வந்து இது எல்லாத்தையுமே சரி பண்ணிட்டு இருப்பான். ஆனா அவனை பார்த்தா கொஞ்சம் மனநிலை பாதிக்கப்பட்ட மாதிரி இருப்பான். ஏதோ கொஞ்சம் அறகுறையா இருப்பான் போல. இந்த வேலையில முடிச்சதுக்கு அப்புறம் இதை பார்த்த நம்ம ஹீரோயின் தான் ஓடி வந்து அவனோட உதட்டுல முத்தம் கொடுத்துறா. ஏதோ சந்தோஷத்துல அவனுக்கு முத்தம் கொடுத்துறா. இவளு என்னடா இப்படி பண்ணிட்டான்னு சொல்லி அவன் அந்த இடத்த விட்டு போயிடுறான். அவன் போனதுக்கு அப்புறம் அந்த பக்கம் பார்த்தா இதே காட்டுக்குள்ள அந்த பல்க்ல 3 பேர் இருந்திருப்பாங்களே, அவங்க அந்த இடத்துல ஒரு மீனை பிடிச்சி அதுவும் செத்து போன மீனை அந்த அடி அடிச்சிட்டு இருப்பான். அதை ஒருத்த கேமரால வீடியோ எடுத்துட்டு இருப்பான். எந்த அளவுக்கு சைக்கோன்னு பாத்துக்குங்க. அப்ப அந்த இடத்துக்கு அந்த மனநிலை பாதிக்கப்பட்டிருக்கான்ல அவனு வந்ததுமே இவன் அந்த வீட்டுக்கு தானே போயிட்டு வந்திருப்பான். இவங்க 2 பேரும் சேர்ந்து ஓட்டிட்டு இருப்பாங்க. நம்ம ஹீரோனையும் இவனையும் சேர்த்து வச்சு ஏதோ கொஞ்சம் அசிங்கமா பேசிட்டு இருப்பாங்க. அப்படி பேசும்போதுதான் அந்த கேமராமேன் சொல்லுவான், அப்படியா நீ சொல்ற பொண்ணு இந்த பொண்ணா பாருன்னு சொல்லி இவன் அந்த கேமரா காட்டவும் நம்ம ஹீரோன் கொஞ்சம் அரகுற ட்ரெஸ் நின்றுப்பால ஒருத்த வேற வீடியோ எடுத்திருப்பானே அது இந்த பையன் தான். இவங்கள அந்த வீடியோ பார்த்ததுமே இவங்களுக்குள்ள புத்தி மாறிட்டு இருக்கு. அந்த முட்டை இருக்கானே அந்த வீடியோவை ரொம்ப நேரமா வெறிக்க பார்த்துட்டு இருப்பான். அதுக்கப்புறம் அன்னைக்கு நைட்டு பார்த்தா நம்ம ஹீரோன் கதையெல்லாம் எழுதி முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு தம்பெல்லாம் தம் போட்டுட்டு இருப்பா. ஆனா அவ சாதாரண தம் போடல, ஏதோ கஞ்சான் சொல்லுமே அதை வச்சு நல்லா இழுத்துட்டு இருப்பா. அப்படி நல்லா இழுத்ததுக்கு அப்புறம் அந்த போதில நல்லா தூங்கிடுறா, நல்லா அசந்து தூங்கிடுறா. அப்படி தூங்கிட்டு இருக்கும்போது திடீர்னு வீட்டுக்குள்ள ஏதோ ஒரு சத்தம். டப்புன்னு முழிச்சு பார்த்தா மணியை பார்த்தா மணி 3 ஆகுது. என்னடா இன்னொரு என்னடா சத்தம் சொல்லி இவ்வளவு வீட்டுக்கெல்லாம் சுத்தி பார்த்தா அங்க எதுவுமே இல்ல. சரி வீட்டுக்கு வெளியே ஏதாவது இருக்குமான்னு சொல்லி வீட்டோட கதவு திறந்து வெளியே வந்து பார்த்தாலும் அங்க எதுவும் இல்ல. அப்ப மறுபடியும் உள்ள வரவும் மறுபடியும் சத்தம் கேட்கும். அப்ப மறுபடியும் வெளியே வந்து பார்த்தா வீட்டு வாசல்ல வேற ஒரு குருவி வேற செத்து இருக்கும். இத பார்த்து பயந்துகிட்டு உள்ள வந்து பார்த்தா இவரோட லேப்டாப் வேற ஆன்ல இருக்கும். அது மட்டும் இல்லாம அந்த 3 ரவுடி பேர் இருப்பாங்கல்ல அவங்களோட போட்டோ தான் முன்னாடி இருக்கும். இத பார்த்து இது எப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும் போது திடீர்னு பார்த்தா அந்த 3 ரவுடி பயலுங்களும் உள்ள வந்துடுறாங்க. கூட அந்த மனநிலை பாதிக்கப்பட்டிருப்பானே அவனையும் இழுத்துட்டு வந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் என்ன இவங்களை பார்த்ததுமே நம்ம ஹீரோயின் ரொம்ப பயந்து போயிடுறா. பயத்துல என்ன பண்ண தெரியாம முடிச்சிட்டு இருப்பா. ஏன்னா துணைக்கு யாருமே இல்ல, தன்னந்தனியா மாட்டிக்கிட்டோம்னு அவளுக்கு நல்லா புரியுது. அதனால பர்ஸ்ல இருந்து பணத்தை எடுத்து கொடுத்தாலும் அவங்க வாங்க மாட்டாங்க. ஏன்னா இவங்க வந்த நோக்கமே வேற. இதுக்கப்புறம் தான் கிட்டத்தட்ட 1/2 மணி நேரத்துக்கிட்ட இவ்வளவு
கொடுமையா கொடுமை பண்ணுவாங்க, டார்ச்சர் மேல டார்ச்சர் பண்ணி இவ்வளவு ரேப் பண்ணுவாங்க. அந்த சீன் எதுவுமே கண்டிப்பா வராது. ஆனா என்னால அந்த காட்சியை உணர வைக்க முடியும். நம்ம ஹீரோனை தரத்தன்னு இழுத்துட்டு போய் இந்த மனநிலை பாதிக்கப்பட்டிருக்கானே அவங்கிட்ட முன்னாடி நிப்பாட்டமே அவ கொஞ்சம் கூட யோசிக்காம அவ வாயை பிடிச்சு கடிச்சு வச்சிடறான். அதான் முத்தம் கொடுத்துறான். அதுக்கப்புறம் பார்த்தா இந்த மொட்டை இருக்கானே அவங்கிட்ட ஒரு பட்ட சாரா இருக்கும் போல அதை குடிக்க சொல்லி போர்ஸ் பண்ணுமே அவ்வளவு வேற வழி இல்லாம அதை குடிச்சிடறா. அப்படி குடிச்சதுக்கு அப்புறம் இவ பெட்ரோல் பல்க் வந்திருக்கும் போது அழகா சிரிச்சிருப்பால. இப்ப அந்த பல்ல காட்டுன்னு சொல்லி அவளோட வாயை வர கிழிச்சிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் என்ன இவன் கையில ஒரு கண்ணு வச்சிருப்பாமல அந்த கண்ணை எடுத்து அவளோட வாயில விட்டு ஒரு தப்பான செய்கை வர பண்ணிட்டு இருப்பான். அதுக்கப்புறம் அந்த மொட்டையோட பெண் இருக்கான்ல அவன் கையில ஒரு பாட்டில எடுத்து இவளோட வாயில வர விட்டுட்டு இருப்பான். அந்த மொட்டை பைய பண்ணானே அதே மேட்டர் தான் இவனு பண்ணிட்டு இருப்பான். இது எல்லாத்தையுமே அந்த குண்டு பைய வர அவனோட கேமரால ரெக்கார்ட் பண்ணிட்டு இருப்பான். இவனோட வேலையே இதான் போல. அப்ப நம்ம ஹீரோ அவங்கிட்ட இருந்த பாட்டில பிடிக்கி அவனோட கால் அடிச்சு அவனை கீழே தள்ளி விட்டுட்டு இவ பேக்ல ஒரு பேப்பர் ஸ்ப்ரே வச்சிருப்பாவல அதை எடுத்து அந்த குண்டு பையன் கண்ணில் அடிச்சு விட்டுட்டு இவ்வளவு தப்பிச்சா பொழைச்சோன்னு அந்த வீட்டை விட்டு ஓடி வந்துறா. அப்படி ஓடி வந்தவ நேரம் நினைச்சா அந்த காட்டு பக்கமா ஓடிட்டு இருப்பா. ரொம்ப தூரமா ஓடி போனவ அங்க எதுக்கு ஒருத்த மேல முட்டி மோதிடுறா. யாரும் பார்த்தா ஒரு போலீஸ்காரன் தான். அப்ப அவனுக்கு பின்னாடி இவளுக்கு வீடு பிடிச்சு கொடுத்தான ஒரு ஏஜென்சி அந்த வயசானவன் அவனு வந்திருப்பான். அப்ப என்னமா ஏதாச்சுன்னு கேட்டா இவ்வளவு பயத்துல ஒண்ணு சொல்ல மாட்டா. இந்த பாருமா நீ பயப்படாத நான் போலீஸ் தான் சொல்லி இவனோட காக்கி சட்டையை காட்டவும் அதுக்கப்புறம் அவன் நம்பி இந்த மாதிரி என் வீட்டுக்குள்ள 4 பேர் வந்துட்டாங்க, எங்கிட்ட ரொம்ப தப்பா நூடா நடந்துக்கிறாங்க, பிளீஸ் என்ன காப்பாத்துங்க சொல்லுமே. சரி வாமா நான் பாக்குறேன்னு சொல்லி இவனோட கார்ல கூட்டிக்கிட்டு நேர வீட்டுக்கு வந்துறான். வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் அந்த வீட்டுக்குள்ள போய் பார்த்தா இவ கண்ணாடி பட்டல உடைச்சு போட்டிருப்பால அது அங்கங்க செதறி கிடக்கும். எல்லாத்தையும் சுத்தி முத்தி பாத்துட்டு இருப்பான். அப்படி பார்க்கும்போதுதான் அந்த இடத்துல ஒரு சின்ன கஞ்சா பொட்டனா இருக்கும் போல இதை எடுத்து பாத்துறான். இதை பார்த்துட்டு நம்ம ஹீரோனை பார்த்து இது உன்னோட வேலை தானே, இது மட்டும் தான் வச்சிருக்கியா இல்ல வேற எந்த பொருளா வச்சிருக்கான்னு சொல்லி இவளை பிடிச்சி மிரட்ட ஆரம்பிச்சான். இவ்வளவு பயத்துல என்ன பண்ண தெரியாம திக்கி திணறிட்டு இருப்பா. என்னடா நம்மள காப்பாத்த வந்து பார்த்தா இவன் நம்ம மேலே சந்தேகப்படுறான்னு இவளும் எடுத்து சொல்லி பாப்பா. ஆனா அந்த பையன் கேட்க மாட்டான். இருந்தாலும் அவனை செக் பண்ணு சொல்லி இவளை திரும்பி நிக்க சொல்லி இவளை கண்ட இடத்துல தொட்டு அவகிட்ட ரொம்பவே தப்பா நடந்துகிட்டு இருப்பான். இதை வச்சு இவளை புரிஞ்சுக்கிறா. அட பாவி என்ன காப்பாத்த வந்த இடத்துல நீ இப்படித்தான் சொல்லி அவ மனசுக்குள்ள நினைச்சிட்டு இருக்க. அப்ப என்னடா பார்த்தா அந்த 4 பேருமே வீட்டுக்குள்ள வந்துறாங்க. இத பார்த்து இவ பயந்து போயிடுறா. அதுக்கப்புறம் என்ன இதுக்கப்புறம் தான் இவளை ரொம்பவே மோசமான ஒரு நிலைமையில ரேப் பண்ணுவாங்க. அதுவும் சொல்ல முடியாத வார்த்தையினால அவளை ரேப் பண்ணுவாங்க. முதல்ல இவளை போட்டு அடின்னு அடிச்சு அவ வாயெல்லாம் உடைச்சு கீழே தள்ளி விட்டு அவ உடம்புல ட்ரெஸ் எல்லாம் கிளட்டி ஒருத்தர் மாத்தி அவளை கொடூரமா ரேப் பண்ணுவாங்க. அதுவும் அந்த போலீஸ்காரர் இருக்கானே அவன் ரொம்ப ரொம்ப மோசம். நம்ம ஹீரோனை போட்டு ரொம்ப டார்ச்சர் பண்ணுவான். அவளை எவ்வளவு கதறி பாப்பா, ப்ளீஸ் விடுங்க விடுங்கன்னு எவ்வளவு கெஞ்சி பாப்பா. அதுல ஒருத்தன் கூட கேட்க மாட்டான். ஆனா அந்த மனநிலை பாதிக்கப்பட்ட இருக்கானே அவன் கொஞ்சம் பயப்படுவான். அதே நேரம் கொஞ்சம் இறக்கப்படுவான். இருந்து என்ன செய்ய அவன் எல்லாரும் சேர்ந்து இவனை போர்ஸ் பண்ணாம இவன் அந்த தப்ப பண்ணிடுறான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோன் எப்படியோ தட்டு தடுமாறி அவங்க கிட்ட தப்பிச்சு நேரா அந்த காட்டுக்குள்ள வந்துறா. அப்படி அந்த காட்டுக்குள்ள வந்து பார்த்தா இவளுக்கு முன்னாடியே அந்த 5 காட்டு பயிலுமே அந்த இடத்துல உட்கார்ந்து இருப்பாங்க. இத பார்த்து இவன் மிரண்டு போயிடுறா. அதுக்கப்புறம் என்ன மறுபடியும் இவளை பிடிச்சி டார்ச்சர் பண்ணி இவ உடம்புல இருக்க மிச்ச துணி உரி விட்டு இவளை மறுபடியும் ரேப் பண்ணி கொடுமை பண்ணிட்டு இருப்பாங்க. இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இவளு மனசு உடைஞ்சு போய் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா தட்டி தடுமாறி வந்துட்டு இருப்பா. அந்த இடத்துல ஒரு பாலம் இருக்கும். அந்த பாலத்துக்கிட்ட வந்துடா. அப்படி வந்ததுக்கு அப்புறம் இவங்க வேற பின்னாடி வந்துட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் என்ன இவ எங்கேயா போய் சொல்லிடுவா நம்ம மாட்டிக்கிறோம் இவ கதையை முடிக்கிறதுக்காக அந்த போலீஸ்கார கண்ணெடுத்து சுட போக இவ கரெக்டா அந்த பாலத்துல குதிச்சிடா. அப்படி குதிச்சதுக்கு அப்புறம் இவங்க ஓடி வந்து அவ குதிச்சிருப்பால அந்த இடத்த பார்த்து டப்பு டப்புன்னு சுட்டு இருப்பான் அந்த போலீஸ்காரன். அவளதான் அந்த லேடி செத்து போயிட்டான்னு இவங்க அந்த பாலத்து கீழே வந்து அந்த ஆத்துல வர அவளோட உடம்பு கிடைக்குதானு இவங்க எல்லாருமே தேடிட்டு இருப்பாங்க. தேடி பார்த்துமே அவளோட உடம்பு கிடைக்காது. சரி சனியா ஒளிஞ்சு போச்சு எங்கடா செத்து கரையை வருவா அதுக்கப்புறம் பாத்துக்கலாம் சொல்லி இவங்க எல்லாரும் வந்துடுறாங்க. அப்படி வந்ததுக்கு அப்புறம் இவ சம்பந்தப்பட்ட பொருளா இருக்கும்ல லேப்டாப் டைரி எல்லாம் இருக்குமே அதை மொத்தத்தையும் போட்டு ஒரு டம்ல போட்டு எரிச்சிட்டு இருப்பாங்க. ஏன்னா ஏதாவது மிஞ்சிச்சுன்னா நாம மொத்தமா மாட்டிக்கிறோன்னு இவங்க எல்லாத்தையும் எரிச்சிட்டு இருப்பாங்க. அப்ப பக்கத்துல குண்டு இருப்பான்ல அந்த குண்டுங்கிட்ட அந்த கேமரா கேட்டா அவன் கொடுக்க மாட்டான். இதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் எந்த பிரச்சனை வராதுன்னு இவனு சொல்லிடுறான். அதுக்கப்புறம் அந்த போலீஸ்காரன் நேர எங்க வந்திருப்பானா இந்த வயசான கிழவர் இருப்பான அவனை பார்க்க வந்திருப்பான். ஏன்னா நம்ம ஹீரோன் வந்தது போனதுல இவனுக்கு தெரியுமில. அதனால இவனோட வாய் அடைக்கிறதுக்காக நம்ம ஹீரோட வண்டி சாவியை கொடுத்து அவனை வேற ஆஃப் பண்ணிடுறான். அதுக்கப்புறம் பார்த்தா இந்த மனநிலை பாதிக்கப்பட்ட இருக்கான்ல அவன் காட்டுக்குள்ள உட்கார்ந்திருப்பான். இவ பண்ண வேலையை நினைச்சு இவ ரொம்ப பயந்து போயிட்டான். இப்படி பண்ணிட்டுமேன்னு கவலைப்பட்டு இருக்கும்போதான் அப்ப எதுக்க பார்த்தா நம்ம ஹீரோட உருவத்தை வேற பாத்துறான். அவளு கொடூர பேய் மாதிரி நிப்பாளா. இந்த காட்சியை பார்த்ததுமே இவ அப்படி பயத்துல மிரண்டு போயிறான். அதுக்கப்புறம் பார்த்தா இது எல்லாமே ஒரு இலிவிஷன் இவனோட கற்பனை தான். அப்படி இந்த சீனை கட் பண்ணி அந்த பக்கம் பார்த்தா இந்த மொட்டையோட ஃப்ரெண்டும் ஒரு இடத்துல உட்கார்ந்து இருப்பாங்க. அப்ப அந்த குண்டு பேய் வேற அலறிட்டு ஓடிடுவான். என்னடா கேட்டா இவ ஒரு கேமரா வச்சிருப்பால அதை வேற தொலைச்சிட்டானா காணோம் சொல்லிட்டு இருப்பான். இதை கேட்ட அந்த மொட்டைக்கு காண்டாயி அவனை போட்டு அடின்னு அடிச்சிட்டு இருப்பான். அன்னைக்கே கேட்ட குடுத்தியாடா சொல்லி இவன் மூஞ்ச போட்டு புலந்துட்டு இருப்பாங்க. அந்த போலீஸ்காரன் தெரிச்சுனா நம்ம கதி அவ்வளவுதானு இவங்க பயத்துல முறைஞ்சிட்டு இருக்க. அந்த பக்கம் பார்த்தா அந்த போலீஸ்காரன் வீட்டுக்கு வர்றான். வரும்போதே ஏதோ புகை கொண்டு இருப்பாமல அவளோட மனைவிக்காக தான். உள்ள வந்ததுமே இவனோட மனைவி ஏதோ உங்களுக்கு கிஃப்ட் வந்துருக்கு சொல்லுமே அதை என்ன எது பார்க்க போனா அந்த கேமரோட கேசட் இருக்கும். இதை பார்த்ததுமே இவனுக்கு பைத்தியம் பிடிச்சிருது. என்கிட்டயே உங்களோட வேலையை கட்டுறியான்னு சொல்லி இவனு கோவத்துல வேற அவங்க இருக்கிறதுக்கு வந்து இந்த குண்டனோட வாயில அந்த கேசட்டை போட்டு அமுக்கி அவனை மூஞ்சில போட்டு குத்திட்டு இருப்பான். ஏண்டா என்கிட்டயே உன்னோட வேலையை கட்டுறியா, இந்த மேட்டர் மட்டும் வெளியே எங்கேயா போச்சு நான் கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டேன், உங்க அத்தனை பேரையும் போட்டு தெளிவுன்னு சொல்லுமே இவங்களை பயந்துறாங்க. அதுக்கப்புறம் தான் அவங்க எல்லாரும் சேர்ந்து இதை நாங்க பண்ணு சொல்லுமே. அப்ப யாரா பண்ணிருப்பாங்க கேட்டா அந்த மனநிலை பாதிக்கப்பட்டிருப்பானே அவன் மேல சந்தேகம் வந்துருது. ஒருவேளை அவன் அந்த வேலையை பார்த்திருக்கணும். ஏன்னா இதுல அவனுக்கு விருப்பம் இல்ல, நாம தான் போர்ஸ் பண்ணோம். ஒருவேளை அவன் தான் பண்ணிருக்கோம் சொல்லுமே. இன்னைக்கு சாயங்காலத்துக்குள்ள அவனை முன்னாடி கொண்டு வான்னு சொல்லிட்டு இந்த போலீஸ்காரன் போயிடுறான்.
போயிடுறான். அவன் போனதுக்கு அப்புறம் மறுநாள் பார்த்தா இந்த போலீஸ்காரனும் அந்த வயசான கிழவனும் காட்டுக்குள்ள எதைய வேட்டையாட வந்திருப்பாங்க. வந்த இடத்துல அந்த கிழவனை வர இந்த போலீஸ்கார போட்டு தள்ளிறான். எங்க உண்மை இவன் மூலமா போயிருமா பயத்துல இந்த கிழவனை வர போட்டு தள்ளிறான். அதுக்கப்புறம் இந்த பக்கம் பார்த்தா இந்த மணலில் பாதிக்கப்பட்ட லூஸ் இருக்கானே அவன் நம்ம ஹீரோட வீட்டு கிட்ட தான் உட்கார்ந்திருப்பான். அப்ப பின்னாடி இவனோட பேரை சொல்லி கூப்பிடுமே இவனை திரும்பி பார்த்தா அந்த வீட்டுக்குள்ள இருந்து அந்த சத்தம் கேட்டுட்டு இருக்கும். நம்மள யாரா கூப்பிடான்னு சொல்லி இவன் அந்த வீட்டுக்குள்ள வந்து பார்த்தா கொய்யால நம்ம ஹீரோட உசுரோட உட்கார்ந்திருப்பா. இதை பார்த்து இவன் பயந்துறான். பயத்துல வேற அழுதுகிட்டு அவ பக்கத்துல உட்காந்து அழுக ஆரம்பிச்சான். ஆனா இவன் மன்னிப்பு கேட்பான். இவனால வாயை திறந்து கூட பேச முடியல. இதை புரிஞ்ச நம்ம ஹீரோன் தான் எனக்கு எல்லாமே தெரிஞ்சு இவனை மடியில படுக்க போட்டு அவனோட தலையை வேற வாரி விட்டுருப்பா. சரி இவனை மன்னிச்சுட்டு அனுப்பிச்சு பார்த்தா பக்கத்துல ஒரு கயிறு இருக்கும். அந்த கயிறு எடுத்து அவனோட கழுத்துல போட்டு இறுக்கி அவனை வேற தரத்தனை இழுத்துட்டு போயிடா. கட் பண்ண அந்த பக்கம் பார்த்தா இந்த பைத்தியக்காரனை தேடிக்கிட்டு இந்த குண்டு அவனோட ஃப்ரெண்டுக்காரனும் இவங்க அந்த காட்டு பக்கமா வந்துட்டு இருப்பாங்க. அப்படி அந்த காட்டுக்குள்ள வந்துட்டு இருக்கும்போது இந்த குண்டை மட்டும் கொஞ்சம் முன்னாடி போயிடுறான். அப்ப முன்னாடி வந்து பார்த்தா இதுக்கு வேற நம்ம ஹீரோ நிப்பா. இதை பார்த்து இவன் சாக்காயிருது. அப்ப நீ இன்னும் உசுரோட தான் இருக்கியா, இது எல்லாத்துக்கும் நீ தான் காரணம் சொல்லி இவளை பிடிக்கிறதுக்காக முன்னாடி ஓடி வர அப்ப அந்த இடத்துல இரும்பு டிராப் இருக்குமல அதுக்குள்ள போய் காலை வச்சிரான். இவனோட கால் எலும்பு அப்படி உடைஞ்சு போயிரும். வழியில பயங்கரமா கத்திட்டு இருப்பான். அதே நேரம் இவன் கூட வந்தான ஒரு ஃப்ரெண்டுக்காரன் அவன் எங்கடா பார்த்தா இங்க ஒரு 15 போன ஒரு வீடு இருக்கும்ல அந்த வீட்டுக்குள்ள வந்துறான். அந்த வீட்டுக்குள்ள வந்து பார்த்தா ஒரே ரத்தக்கரையா இருக்கும். இதை பார்த்து இவன் புரிஞ்சுக்கிறான். நம்ம ஹீரோ அந்த பாலத்துல இருந்து குதிச்சிருப்பால இவன் நேரம் இந்த இடத்துல தங்கிருப்பா. இதை பார்த்து இவன் தெரிஞ்சிட்டு இருக்க அப்ப அந்த ஃப்ரெண்டுக்காரனோட கதற சத்தம் கேட்டிருக்கும்ல அந்த சத்தத்தை கேட்டு அந்த இடத்துக்கு வந்துறான். இவன் என்னடா பார்த்துட்டு இருக்கும்போது இவனுக்கு பின்னாடி நம்ம ஹீரோன் வந்து கையில ஒரு ராடை வச்சு இவனோட தலையில ஒரே அடிதான் அடிச்சு அடியில் அவன் மயங்கி போயிடுறான். அப்படி மயங்கினதுக்கு அப்புறம் முடிச்சு பார்த்தா இவன் அந்த பாலடைஞ்சு போன வீட்டுல ஒரு தொட்டி இருக்கும். அந்த தொட்டிக்கு நேரம் கெட்டி போட்டு அவனோட மூஞ்சி வாயெல்லாம் உடைச்சிருப்பா. ஒரே ரத்தக்கடா இருக்கும். அந்த தொட்டிக்குள்ள வர தண்ணி வேற கொஞ்சம் கொஞ்சமா நிரப்பிட்டு இருப்பா. இதெல்லாம் பார்த்து இவனுக்கு என்ன நடக்க போது தெரியாம இவனு பித்து பிதுங்கிட்டு இருப்பான். இதே நேரம் வெளியே பார்த்தா அந்த குண்டு பையில ஒரு பெரிய மரத்துல வேற கெட்டி போட்டிருப்பா. அவனோட தலையில அசையாத மாதிரி ஏதோ டேப் வச்சுல சுத்தி இருப்பா. இவனோட கேமரா வேற தொலைஞ்சு போயிருக்கும்ல அது வேற யாரும்ல நம்ம ஹீரோன் தான் எடுத்திருப்பா. அந்த கேமரா ஆன் பண்ணி இவனுக்கு முன்னாடி வச்சிடறா. அப்படி வச்சதுக்கு அப்புறம் அவனோட பையில இருந்து ஏதோ செத்து போன எலி நிக்கிறேன். அந்த செத்து போன எலியை கொண்டு வந்து இவனோட வாயில வச்சு அமுக்கி தின்னுடா தின்னுடான்னு போட்டு அமுக்கு அமுக்கிருப்பா. இவனு கடைசியில வாந்தி எடுத்துறான். இதெல்லாம் பார்க்க ரொம்பவே மாதிரியா இருக்கும். அதுக்கப்புறமா அதே பையில இருந்து 2 தூண்டில எடுத்துறா. அந்த தூண்டில எடுத்து இவனோட கண்களோட இமை இருக்கும்ல அந்த 2 இமையிலுமே அந்த தூண்டிய மாட்டி அதுல வேற கயிறு மாதிரி கட்டி வச்சிருப்பாப்ல அதை அந்த மரத்துக்கு பின்னாடி கட்டி வச்சிரா. இதனால இவனால கண்ணை கூட மூட முடியாது. என்ன பண்ண போறான்னு தெரியல. இவதான் நம்ம ஹீரோனை வளைச்சு கேமரால வீடியோ எடுத்தான்ல அதே மாதிரி இந்த காட்சி எல்லாத்தையுமே இவள அந்த கேமரால வீடியோ எடுத்துட்டு இருப்பா. அதுக்கப்புறம் உள்ள வந்து பார்த்தா இந்த ஃப்ரெண்டுக்காரனை கட்டி தொங்க விட்டுருப்பால அந்த தொட்டில வேற தண்ணி வேற நிரம்பி போச்சு. அதுக்கப்புறம் ஒரு கட்டை எட்டு வந்து இவனை போட்டு அடின்னு அடிச்சிட்டு இருப்பா. அவனு வழியில கதறிட்டு இருப்பான். அப்பதான் இவனை பார்த்து நானும் எவ்வளவு கதறிப்ப எவ்வளவு சொன்னேன் என்ன விட்டீங்களான்னு சொல்லி இவனை போட்டு பொழந்து எடுத்துறா. அதுக்கப்புறம் அந்த தண்ணியில போட்டு முக்கி எடுத்துட்டு இருறா வரன்னு சொல்லி மறுபடியும் வெளியே வந்துடா. அப்படி வெளியே வந்ததுக்கு அப்புறம் இவன் அந்த பைக்ல ஒரு பெரிய மீன் வச்சிருப்பாவல அந்த மீன் எடுத்து அந்த மீனை 2ஆ வெட்டி அதோட குடலை எடுத்துட்டு போய் இவனோட மூஞ்சில தடை வச்சிடறா. அப்படி தடனதுக்கு அப்புறம் அந்த வீட்டுக்குள்ள போயிடுறா. அவ போனதுக்கு அப்புறம் பார்த்தா இந்த காகங்கள்ல வந்து இவனோட மூஞ்சில உட்காந்து இவனோட கண்ணை வர கொத்திட்டு இருக்கும். அதுல ஒரு காகம் இவனோட கண்ணை கொத்தி அப்படியே முழுசா வெளியே எடுத்துரும். அதுக்கப்புறம் என்ன இந்த குண்டு பைய செத்து போயிடான். அப்படியே உள்ள பார்த்தா ஏதோ பாக்குறதுக்கு ஆசிட் பொடி நினைக்கிறேன். அந்த பொடியை கொண்டு வந்து அந்த தண்ணிக்குள்ள கொட்டினதுமே ஏதோ வெந்நீர் கொதிச்ச மாதிரி அப்படி கபன்னு கொதிச்சிட்டு இருக்கும். இதை பார்த்து இவன் வேற பயங்கரமா கத்திட்டு இருப்பான். அப்ப அவன் நெஞ்சுக்கு கீழே ஒரு பலகை வேற முட்டு கொடுத்திருப்பா. அந்த பலகை எடுத்ததுமே இவனால உடம்ப எவ்வளவு நேரத்தை தாக்க பிடிச்சிட்டு இருப்பான். கடைசி அவனோட தலை வேற தண்ணிக்குள்ள மூழ்கிடுது. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா மூழ்கி அவன் மூஞ்சியை அழுகி போயிரும். உள்ள எலும்புலாம் கரைஞ்சு போயிரும். எதுக்காக இவனுக்கு இப்படி ஒரு தண்டனை? நம்ம ஹீரோன் அந்த காட்டுக்குள்ள ஏதோ ஒரு அழுக்கு தண்ணி நினைக்கிறேன் அதுல போட்டு முக்கிய எடுத்திருப்பான். அதனாலதான் இவனுக்கு இப்படி ஒரு தண்டனை. இவங்க 2 பேரும் செத்ததுக்கு அப்புறம் அந்த பக்கம் பார்த்தா அந்த மொட்டை வேற அவனோட பழுக்குல இருப்பான் போல. அப்ப வெளியே பார்த்தா ஏதோ ஒரு லேடி நிக்குமே. அந்த லேடியை பார்த்ததுமே இவன் சொல்லி விட்டுக்கிட்டு அந்த லேடி பக்கம் வந்துறான். அப்படி பக்கத்துல வந்ததுக்கு அப்புறம் பார்த்தா வேற யாரு நம்ம ஹீரோன் தான். திருமண கையோட கையில ஒரு இரும்பு ராட் வச்சிருப்பாப்ல. ஒரே அடிதான் அவனு மயங்கிடுறான். அதுக்கப்புறம் முடிச்சு பார்த்தா அதே பாலடைஞ்ச வீட்டுல இவனை உடம்புல ஒட்டு துணி இல்லாம கெட்டி போட்டிருப்பா. இவனோட வாயில இருந்து ஒரே ரத்தமா வந்துட்டு இருக்கும். இவன் மயக்கத்தை முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம ஹீரோன் ஏதோ கட்டிங் பிளேட் நிக்கிறேன் அதை கொண்டு வந்து இவனோட ஒவ்வொரு பல்லையுமா புடுங்கிட்டு இருப்பா. 1 2 3 சொல்லி ஒவ்வொரு பல்லா புடுங்கிட்டு இருப்பா. அப்படி புடுங்கினதுக்கு அப்புறம் ஒரு பெரிய கத்திரி எடுத்து இவனோட மெயினான உறுப்பைய அப்படி துண்டா வெட்டி எடுத்துறா. வழியில வேற இவன் பயங்கரமா கத்திட்டு இருப்பான். இவனுக்கு ஏன் இப்படி தண்டனா நம்ம ஹீரோன் மேல இவன் சூச்சு போயிருப்பான் உச்சா போயிருப்பான். அந்த காண்டல தான் இவனோட மெயினான பாட்டை வெட்டி எடுத்துறா. அதுக்கப்புறம் இவனும் துடிச்சு செத்து போயிறான். இவன் செத்ததுக்கு அப்புறம் அந்த பக்கம் பார்த்தா அந்த போலீஸ்கார வேற கார்ல வந்துட்டு இருப்பான். அப்படி வரும்போது திடீர்னு போன் வருமே. இவன் எடுத்து பேசினா அந்த பக்கம் இவளோட மகதான். என்னன்னு கேட்டா இந்த மாதிரி புதுசா ஒரு டீச்சர் வந்திருக்காங்க அவங்ககிட்ட தான் நான் பேசிட்டு இருக்கேன் நீங்களும் பேசுங்கப்பான்னு சொல்லி போனை கொடுத்துறான். இவனு வாங்கி பேசுறான். ஆனா முதல்ல பேசும்போது தெரியல. ரெண்டாவதோட பேரை சொன்னமே இவனுக்கு தூக்கி போட்டுருது. அதுக்கப்புறம் என்ன அடிச்சு பிடிச்சு நேரம் வீட்டுக்கு வந்துறான். வீட்டுக்கு வந்து பார்த்தா இவனோட பொண்டாட்டி வேற வீட்டு வாசல் அனுப்பா. இவனோட பொண்ணை வேற நம்ம ஹீரோன் கொண்டு போயிட்டா போல. இதை கேட்டு இவன் பதறி போயிடான். எங்க நம்ம பொண்ணு ஏதோ பண்ணிடுவான பயத்துல இவனை கார் எடுத்துக்கிட்டு நேரம் அந்த காட்டு பக்கமே வந்துறான். அப்படி வந்ததுக்கு அப்புறம் என்ன செய்யறான் அந்த காட்டுக்குள்ள போய் இவனோட
பொண்ணோட பேரை சொல்லி கத்திட்டு இருப்பான். ரொம்ப நேரமா கத்தி பார்த்தும் இவனோட பொண்ணு கிடைக்காதனால திரும்ப காருக்குள்ள வரலாம் சொல்லி இவன் காருக்குள்ள ஏற அப்பதான் பார்த்தா பின்னாடி உட்கார்ந்திருப்ப போல இவனோட தலையில ஒரே அடிதான் அவனும் மயங்கி போயிடுறான். அப்படி மயங்கினதுக்கு அப்புறம் முழிச்சு பார்த்தா அதே அதை பாலடிச்ச வீட்டுக்குள்ள இவனோட பின்பக்க டவுசரை கழட்டி விட்டு இவனோட கண்ணு இருக்குமே அந்த கண்ணையே பின்னாடி சொறி வச்சிருப்பா. இவனு வழியில கத்திட்டு இருப்பான். இவன் நம்ம ஹீரோனை என்ன டார்ச்சர் பண்ணான்னு நான் வாயால சொல்லவே தெரியல. இதை வச்சு நீங்களே புரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் என்ன அந்த கண்ணை பின்னாடி வச்சு நல்லா குத்தி அவனை பயங்கர டார்ச்சர் பண்ணுவா. அவனு வழியில கத்துவான். ப்ளீஸ் மேடம் மரியாதை கொடுப்பான். நான் பொண்டாடி பிள்ளைக்கார என்ன விட்டு என்ன மன்னிச்சிருன்னு சொல்லி என்னென்னமோ சொல்லி பார்ப்பான். ஆனா இவன் செஞ்ச செயல் எதுவுமே அவளால மறக்க முடியல. அதுக்கப்புறம் என்ன இவனுக்கு பின்னாடி ஒரு கண்ணை சொறி இருப்பால அதோட ட்ரிக்கில் நூலை கட்டி அப்படியே கொண்டு வந்து எதுக்கு வர ஒருத்தனை கட்டி போட்டிருப்பாவல. யாராம் பார்த்தா அந்த மனநிலை பாதிக்கப்பட்டவன் தான். முத இவனத்தை எடுத்துட்டு போயிருப்பா. சாவடிச்சிருப்பான். பார்த்தா இன்னும் உசுரோட தான் வச்சிருக்கா. அப்ப அந்த துப்பாக்கியோட கைத்த என்ன செய்றா இவனோட கையில வர கட்டி வச்சிட்டு போயிரா. இப்ப என்ன மேட்டர்னா இவன் லேசா கையை அசைச்சா போதும் அந்த துப்பாக்கி வர வெடிச்சிரும். அந்த பிளான் தான் இவனோட கையில வர கட்டி வச்சிருப்பா. அப்ப இந்த பையில முடிச்சது என்ன செய்றான் அவனோட கையை அசைக்க அந்த துப்பாக்கி வெடிக்க அந்த போலீஸ்காரனோட வாய் வழியா புல்லட் வர வெளியே வந்து எதுக்கு இவன் உட்கார்ந்திருப்பான்ல இவன் உடம்புல பாஞ்சிரும். ஒரே ஸ்பாட்ல 2 பேருமே செத்து போயிறாங்க. இவங்க செத்ததுக்கு அப்புறம் நம்ம ஹீரோனை பார்த்தா அந்த வீட்டுக்கு வெளியே உட்கார்ந்திருப்பா. ஒரு வழியா தன்னை கற்பழிச்ச 5 பேருமே கொடூரமா சாவடிச்சிருப்பா. இந்த படத்தை பார்த்ததுக்கு அப்புறம் கண்டிப்பா ஒரு விஷயம் நம்ம எல்லாரும் புரிஞ்சுக்க வேண்டியதான். பெண் குழந்தைகளோ இல்ல பெண்களோ யாரா இருந்தா சரிதான் வெளியே போகும்போது கொஞ்சம் கவனமா இருங்க. இந்த படத்தோட கதையை சொல்லும் போது உங்க மனசு பொன்படி ஏதாவது பேசியிருந்தா என்ன மன்னிக்கவும். அடுத்த ஒரு வித்தியாசமான படத்துல பார்க்கலாம். தேங்க்யூ.